அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு 2-in-1 ஜாதக பலன். என்ன சார், வீடியோ தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? ஆமாம், வித்தியாசமாகத்தான் இருக்கும். வந்திருக்க கிளைண்ட் நம்ம கிட்ட 2 ஜாதகங்கள் கொடுத்து அந்த 2 பேர் சம்பந்தமாக நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதை நம்ம எப்படி பலன் எடுக்க தெரியணும். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 2 ஜாதகங்கள் அண்ணன் தம்பி ஜாதகமாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தங்கை ஜாதகமாக இருக்கலாம், அல்லது அக்கா தம்பி ஜாதகமாக இருக்கலாம், அல்லது அப்பா மகன் ஜாதகமாக இருக்கலாம், அல்லது அம்மா மகள் ஜாதகமாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி ஜாதகமாக இருக்கலாம், அல்லது அந்த 2 ஜாதகம் சப்போஸ் நண்பர்களுடைய ஜாதகமாக கூட இருக்கலாம். நமக்கு தேவை கிளைண்ட்டுடைய கொஸ்டின், அவங்களுக்கு தேவை என்னுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். வீடியோக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்து விட்டு செல்வோம். என்கிட்ட அனைத்து ஜோதிடம் பிடிஎஃபில் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு இந்த வீடியோக்குண்டான தலைப்பு, அதாவது 2-in-1 ஜாதக பலன் என்ற தலைப்பில் நான் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக தயார் செய்துள்ளேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதை வாங்கிக் கொள்ளவும். இதே மாதிரி லேட்டஸ்ட் பிடிஎஃப் ஃபைல், நிறைய பிடிஎஃப் ஃபைல் நான் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் ஃபைலும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். என்கிட்ட பிடிஎஃப் ஃபைல் வாங்கினவங்க மட்டும் என்னை மீண்டும் தொடர்பு கொள்ளவும். இது வரைக்கும் என்கிட்ட பிடிஎஃப் ஃபைல் வாங்காதவங்க என்னுடைய அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கின பிறகு என்னை தொடர்பு கொள்ளவும். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோ தலைப்புகள் செல்வோம். 2-in-1 ஜாதக பலன் பார்க்கலாம் வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அருண், ஆனந்த் இருவரும் அண்ணன் தம்பி. தம்பி அண்ணன் கிட்ட 3 லட்சம் கடன் கேட்கிறார். ஜஸ்ட் 1 இயரில் நான் வாங்கின கடன் கொடுத்து விடுவேன், என்னை நம்பி கடன் கொடு என்று கேட்கிறார். மிஸ்டர் அருண் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார். நான் தம்பியை நம்பி கடன் கொடுக்கலாமா என்று கேள்வி கேட்டார். மிஸ்டர் ஆனந்துக்கு நீங்கள் கடன் கொடுக்க கூடாது. நீங்கள் கடன் கொடுத்த முழு தொகை உங்களிடம் திரும்ப வராது. காரணம், அருண் ஜாதகத்தில் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் ஆனந்த் ஜாதகத்தில் இருவரும் நீசம். தம்பிக்கு நீங்க பணம் கொடுத்தால் உங்களுடைய பணம் கோவிந்தா கோவிந்தா ஆகிவிடும் என்று சொன்னேன். உடனே அவருக்கு சந்தோஷம். நல்ல வேலை, என் பணம் தப்பிச்சுது, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சொல்லி என்கிட்ட சொன்னார். இப்படி தான் 2-in-1 ஜாதக பலனை எடுக்கணும். 2-in-1 பலன் ஜாதக பலன் எடுப்பது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு உள்ளே வாங்கிக்கணும். அப்புறம் 2 பேர் ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கு சாதகமாக இருந்தால் ஓகே சொல்லிடணும், இல்லைன்னா நாட் ஓகே சொல்லிடணும். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? சரி, ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேள்வி கேட்டவர் அப்பா. எனக்கு 2 சொந்த வீடு உள்ளது. என்னுடைய பழைய வீடு யார் பெயரில் சொத்து எழுதி கொடுக்கலாம்? மகன் ஜாதகம் பாருங்க. தினேஷ் பெயரில் சொத்து எழுதி கொடுங்க என்று சொல்லணும். காரணம், 4இல் உச்ச கிரகம், மேலும் 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் பாக்கியஸ்தானத்தில் உச்சம். கணேஷ் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியுடன் மாந்தி இருப்பதால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லணும். இவ்வளவுதாங்க. இப்படிதான் பலன் எடுக்கணும். ரொம்ப ஈஸியா பலன் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேகர். சேகருக்கு 4 மாதமாக வேலை இல்லை. அவனுக்கு 2 வயதில் பெண் குழந்தை உண்டு. குடியிருக்கும் வீடு வாடகை வீடு.
சேகர் என்கிட்ட ஒரு உதவி கேட்டார். உன் பெயரில் 2 lakhs பர்சனல் லோன் அப்ளை பண்ணு. அப்ளை பண்ண பிறகு அந்த பணத்தை என்கிட்ட கொடு. ஆனால் இந்த விஷயம் என்னுடைய ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது. எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று கேட்டார். நான் என்னுடைய நண்பனுக்காக பண உதவி செய்யலாமா என்று கேள்வி கேட்டார் ராஜேஷ். ஆக்சுவலி ராஜேஷும் சேகரும் சின்ன வயசுலேருந்து, அதாவது எல்கேஜியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம். அதனால தான் இந்த கேள்வி அவர் என்கிட்ட கேட்டார். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற நல்ல எண்ணம் சில பேருக்கு தாங்க இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்டவொடனே சரி 2 பேருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது இதில் ஒருவருக்கு 7ஆம் பாவம் பாவகத்திரி, மற்றவருக்கு 7ஆம் அதிபதி பாவகத்திரி. அதனால் பர்சனல் லோன் வாங்கி கொடுக்க கூடாது. ஆனால் நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை வாங்கி கொடுங்க. அதுதான் உங்களுடைய நண்பனுக்கு நீங்கள் செய்யும் உங்களுடைய நட்புக்கு மரியாதை என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கணவன் மனைவி குணம் எப்படி இருக்கும் ஐயா சொல்லுங்க. வந்தவர் கேட்ட கேள்வி புருஷன் பொண்டாட்டி ஜாதகம். சரி, குணம் தானே, சொல்லிட்டா போச்சு. கணவன் மனைவி இருவருக்கும் சந்திரன் உள்ள அதே ராசியில் மற்றவருக்கு ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சண்டை அதிகம் ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் குணம் எண்ணமோ இந்த இருவருக்குமே இருக்காது. மேலும் இருவருக்குமே சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு இருப்பதால் இருவருக்குமே அட்வைஸ் பிடிக்காது. ஒருவர் செய்யும் தவறு மற்றவரை எளிதில் பாதிக்கும். அடுத்து இருவருக்குமே வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சு தரக்குறைவாக இருக்கும். சொல்கிற பேச்செலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் நம்ம பேர் தான் ரிப்பேர் ஆகிடும் என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஒருவருக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சர்பத்துடன் இருப்பதால் மற்றவருக்கும் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் குரு சந்திரனுடன் தொடர்பு இருப்பதால் இந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, இல்லற வாழ்க்கை சுகமில்லை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும். இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் ஒற்றுமையாக குடும்பம் நடத்த முடியாது. கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது. இந்த 2 பேருக்கும் பரிகாரம் செஞ்சால் கூட நோ யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. வந்தவர் கேட்ட கேள்வி இருவருக்கும் திருமண பொருத்தம் உண்டா? ஆண் லக்னத்திற்கு பாதக ஸ்தானத்தில் பெண் லக்னம், அதனால் இணைக்கக்கூடாது. உச்ச சுக்கிரன் நீச்ச சுக்கிரன், அதனால் இணைக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும். செவ்வாய்க்கு செவ்வாய் சஷ்டாஷ்டகம், அதனால் இணைக்கக்கூடாது. கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன், சூரியன் முதல் குழந்தை குறிக்கும். சூரியன் இருக்கும் அதே ராசியில் மற்றவருக்கு ராகு. குழந்தைக்காரன் குரு இருக்கும் அதே ராசியில் மற்றவருக்கு ராகு, அதனால் இணைக்கக்கூடாது என்று சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என்னுடைய கணவர் தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்காக வெளியே கடன் கேட்டார். அவருக்கு வெளியே கடன் கிடைக்கவில்லை. இப்போ என் கணவர் என்கிட்ட இருக்கக்கூடிய 30 சவரன் நகை கேட்கிறார். இப்போ நான் என்னுடைய கணவரை நம்பலாமா? அவருடைய தொழிலை நம்பலாமா? அவருடைய திறமையை நம்பி நான் என்னுடைய நகையை கொடுக்கலாமா? நான் கொடுத்தால் மீண்டும் அதே 30 சவரன் நகை எனக்கு திரும்ப கிடைக்குமா? தட் இஸ் மை கொஸ்டின். பதில் சொல்லுங்க சார் என்று கேட்டார். கொடுங்க மேடம், 2 ஜாதகத்தை பார்த்துருவோம், பார்த்து சொல்லிடுறேன், நோ ப்ராப்ளம்.
உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய கணவனுடைய ஜென்ம நட்சத்திரம் உள்ளது. மேலும் அதே நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் உள்ளது. நீங்கள் நகை கொடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய நகை உங்களிடம் திரும்ப வராது. நகை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் மேடம், பி கேர்ஃபுல் என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து புது வீடு வாங்கலாம் என்று இருக்கிறோம். அந்த புது வீடு யார் பெயரில் வாங்கலாம்? ஓஹோ, இப்படி ஒரு கொஸ்டினா? சரி, நோ ப்ராப்ளம். 2 பேர் ஜாதகம் கொடுங்க மேடம், பார்த்து சொல்கிறேன். உங்கள் பெயரில் வீடு வாங்கக்கூடாது. ஐயோ, என்ன சார், அவருக்கு உங்களுடைய கணவர் பெயரிலும் வீடு வாங்கக்கூடாது. என்ன சார், இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்றீங்க, அப்போ வீடு வாங்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லலையே. நோட் திஸ் பாயிண்ட். உங்கள் பெயரில் வீடு வாங்கக்கூடாது, உங்களுடைய கணவர் பெயரிலும் வீடு வாங்கக்கூடாது. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய பெயரையும் சேர்த்து தான் வீடு வாங்கணும். காரணம், இருவருக்கும் 7ஆம் அதிபதி வேதகன் சாரத்தில் உள்ளது. இதில் ஒருவர் புதன் உச்சமடையும் வீட்டில் இருக்கிறார், மற்றொருவர் புதன் நீசமடையும் வீட்டில் இருக்கிறார். இருவர் பெயர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் செய்யணும். அதாவது 2 பேருடைய பேரையும் டாக்குமெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ தான் டாக்குமெண்ட் விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ரமேஷ், சுரேஷ் இருவரும் நண்பர்கள். இந்த இருவரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா? ஒருவருக்கு 7இல் மாந்தி, மற்றவருக்கு 7ஆம் அதிபதியுடன் மாந்தி இருப்பதால் இந்த இருவரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடாது. இதில் ஒருவருடைய லக்னத்திற்கு மற்றொரு லக்னம் லாபஸ்தானமாக இருந்தும் பயனில்லை. கூட்டு தொழில் செய்தால் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இருவர் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சமசப்தமம் தொடர்பு உண்டு. அதனால் இது அண்ணன் தம்பி ஜாதகமாக இருந்தாலும், அல்லது அண்ணன் தங்கை ஜாதகமாக இருந்தாலும், அல்லது அப்பா மகன் ஜாதகமாக இருந்தாலும், அல்லது கணவன் மனைவி ஜாதகமாக இருந்தாலும், இந்த இருவருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஒருவர் மற்றொருவை, அதாவது ஒருவர் மற்றொருவரை தன் வாழ்நாள் முழுவதும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு தாங்க பலன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என் மகன் திருமணத்துக்கு பிறகு என்னிடம் அதிகம் சண்டை போடுகிறான், என்ன காரணம்? என்னங்க சார், 2 பேர் ஜாதகம், மகன் ஜாதகம், மருமகள் ஜாதகம், பார்த்து சொல்லுங்க சார். நீங்க தான் உங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தீங்க. மகன் உங்ககிட்ட தான் சண்டைக்கு வருவார், அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. நீங்கள் திருமணம் செய்து வைத்தது தவறில்லை, ஆனால் தவறான பொருத்தத்தை இணைத்தது தான் மிகவும் தவறு. திருமண பொருத்தத்தை விஷயத்தில் ஏமாந்தா ஜாதகருடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் ஏமாற்றம் உறுதி. மனைவி மேல் இருக்கும் கோபத்தை தான் உங்களிடம் காட்டுகிறார். மகன் ஜாதகத்தில் சமசப்தம ஒளி கிரகத்துடன் சர்ப்பம் உண்டு. மேலும் காற்று ராசியில் சனி கேது தொடர்பு உண்டு. அடுத்து மருமகள் ஜாதகத்தில் சமசப்தம களத்திரக்காரர்களுடன் சர்ப்பம் உண்டு. மேலும் காற்று ராசியில் சனி கேது தொடர்பு உண்டு. அதனால் குழந்தை பிறந்த பிறகு இந்த இருவரும் சில வருடத்திலேயே பிரிந்து விடுவார்கள் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. எனக்கு 2 ஆண் வாரிசு உண்டு. இந்த இருவருடைய ஜாதகத்தையும் எனக்கு தெரிஞ்ச மேரேஜ் புரோக்கரிடம் பல பேர்கிட்ட என்னுடைய பசங்க ஜாதகத்தை
கொடுத்துள்ளேன். இந்த இருவரில் யாருக்கு முதலில் திருமணம் நடக்கும் என்பதை தான் என்னுடைய கேள்வி. அண்ணனுக்கு லேட் மேரேஜ், தம்பிக்கு குயிக் மேரேஜ். தம்பிக்குத்தான் முதலில் திருமணம் நடக்கும். காரணம், தம்பி ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானத்தில் சுபகிரகங்கள் உண்டு. இதில் குரு பார்வை லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு உண்டு. இதுதான் முக்கிய காரணம். அண்ணன் ஜாதகத்தில் குடும்பஸ்தானத்தில் மாந்தி, மாந்திக்கு திரிகோணத்தில் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி உள்ளது. மேலும் 7ஆம் அதிபதி சூரியனுக்கு அனைத்து பாவகிரகங்கள் தொடர்புண்டு. அண்ணனுக்காக தம்பியுடைய திருமண விஷயத்தை தள்ளி போடக்கூடாது என்று சொல்லணும். ஓகே, குட். வீடியோ எப்படிங்க இருக்கு? பிடிச்சிருக்கா? நம்ம வீடியோ அனைத்து வீடியோவும் சூப்பர் வீடியோங்க. ஃப்யூச்சரில் பாருங்கள், இன்னும் சூப்பர் தலைப்பில் வச்சுருக்கேன் வீடியோ. மிஸ் பண்ணாமல் PDF ஃபைல் வாங்கிடுங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.